ஸ்டாலின் எப்படின்னா குடும்பம் அரசியல் கருணாநிதி காலத்திலேருந்து ஒன்று அப்படி தானே அவங்க ஆரம்பத்திலேருந்து நடத்திட்டு வராங்க. பையன் பேரில் நோபல் ஸ்டீல் ப்ரைவேட் லிமிட்டட்னு அங்கே துபாயில் தொடங்கி பையனை வந்து ஒரு டைரக்டராக போட்டு, அப்புறம் இப்போ பையன் மந்திரியாக போகிறாருன்னு ஒரு ராஜினாமா செய்ய சொல்லி அன்பில் மகேஷை போட்டு வச்சுட்டு அந்த தொழில் அந்த அந்த கம்பெனிக்கு இப்போ 1000 கோடியில் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட வச்சார். அண்ணாமலை கூட கொடுத்துட்டு அதோட அண்ணாமலை அந்த பக்கமே திரும்பி பார்க்கல. இந்த குற்றச்சாட்டெல்லாம் அண்ணாமலை ஆதாரத்தோடு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை கருணாநிதி சமாதிக்கு போய் வளைய வச்சுட்டு அப்படியே போயிட்டார். அப்போ குடும்பத்தை வந்து அரசியலுக்கும் குடும்பத்துக்கும் வியாபாரத்தை உருவாக்குறார் ஸ்டாலின். அதனால தான் இந்த நோபல் ஸ்டீல். அதே மாதிரி மருமகன் இதை ஆரம்பிக்க போகிறாரு, வானம் ராக்கெட் தொழில்நுட்பம்னு. இங்கே ஒரு ராக்கெட் தளத்தைய கிட்டத்தட்ட 900 கோடி செலவில் ராக்கெட் மையத்தை தூத்துக்குடியில் ஏற்கனவே திறந்துட்டார் ஸ்டாலின். எதனால்? மருமகன் வானம் ஆரம்பிக்க போகிறாரு ராக்கெட் தொழில் மையம். அரசாங்க செலவில் இந்த 900 கோடியில் ஒரு ராக்கெட் தளத்தை இதில் திறந்துடுவோம், மக்கள் வரி பணத்தில் வச்சுட்டு நம்ம சம்பாதிச்சிடலான்ட்டு இவர்களுக்காகவே ராக்கெட்டு தொழில்நுட்பத்தை ராக்கெட்டு ஏவும் மையத்தை தூத்துக்குடியில் தொடங்கிட்டார் முதல்ல. இதெல்லாம் ரகசியமாக செஞ்சுருக்காங்க. இப்போ வானம்னு ஆரம்பித்த உடனே தான் இந்த அளவுக்கு வெளியில் வருது இந்த ரகசியமெல்லாம். சரி, இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னா, பிடிஆர் சொன்னார் 2 வருஷத்தில் 2 பேரும் சேர்ந்து 30,000 கோடி சம்பாதிச்சுட்டாங்கன்னு. அது அது அவர் பிடிஆர் வந்து தப்பாக சொல்லிட்டார். 30,000 கோடியிலெல்லாம் வந்துக்கிட்டு ராக்கெட்டு தொழில்நுட்பத்தை உருவாக்க முடியாது. 25 லட்சம் கோடி வச்சுருந்த ஆலன் மாஸ்கால தான் முடியும் அப்படின்னா, இவர்களிடம் வெறும் 30,000 கோடி இல்லை, பல லட்சம் கோடியை சம்பாதிச்சிருக்காங்க இந்த குடும்பம். இதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மோடி அரசாங்கம். அதுதான் மிகப்பெரிய. நீங்களும் நானும் ஒரு வீடு கட்டினா இன்கம் டேக்ஸில் வந்து இன்ஸ்டே போச்சு அளக்குறான். எப்படிடா உங்களுக்கு இவ்வளவு பணம் வந்தது, இந்த வீடு வாங்க பணம் வந்தது, சோர்ஸு கொடுன்னு கேட்குறான். வீடை அட்டாச் பண்ணிட்டு போயிடுவான். ஆனால் அரசியல்வாதிகள் இத்தனை 1000 கோடி இத்தனை லட்சம் கோடியில் விண்வெளிய மையத்தை தொழில்நுட்பத்தை உருவாக்குனா நம்ம நாட்டில் இன்கம் டேக்ஸ்னு ஒன்று இல்லையே. அரசியல்வாதிக்கு என்ன தொழில், இவங்களுக்கு என்ன தொழில்? G2 வச்சாங்க, அதில் அவள் எவ்வளோ சம்பாதிச்சிருக்க முடியும்? இது இப்போ லட்சக்கணக்கான கோடி எங்கேருந்து வந்தது? இன்கம் டேக்ஸ் கேட்பானா? நிச்சயம் கேட்க மாட்டான். சட்டவிரோத பண பரிமாற்றம்னு சொல்லி கேட்க சொல்லுங்கள் ஈடியை. எப்படிலாம் உனக்கு இவ்வளோ வந்தது? வானம்னு ஒரு விண்வெளி இதை தொழில்நுட்பத்தை உருவாக்கியிருக்கீங்களே, அலான் மாஸ்க் உலக மகா கோடீஸ்வரருக்கு இணையாக எப்படியா பணம் வந்ததுன்னு கேட்க சொல்லுங்கள் ஈடியில். கேட்க மாட்டான். இன்னும் சொல்லப்போனால் இதை ஆரம்பித்து வைக்கிறதுக்கு மோடி அமித்ஷா வந்து ஆரம்பித்து வச்சாலும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 23 MP நீ என்ன வேணாலும் பண்ண, நாட்டை கொள்ளையடி என்ன வேணாலும் பண்ண. அலான் மாஸ்க்கு வந்து பேசினார், என்ன உலகத்திலே இது எங்கேயும் இல்லையே, எங்களை மாதிரி ஒரு மிகப்பெரிய டெஸ்லான்னு ஒரு கம்பெனி, கார் கம்பெனி, அந்த டெஸ்லாவோட ஓனரு அலன் மாஸ்க். அதில் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி சம்பாதிச்சார். அதுக்கப்புறம் எக்ஸ் வலைதளம் ட்விட்டர் அதை வாங்கினார், அதில் லட்சக்கணக்கான கோடி. இப்படி பல தொழில்களை ஆரம்பித்து லட்சக்கணக்கான கோடி சம்பாதித்த எலன் மாஸ்க் செய்யும் வேலை ஒரு தொழிலும் இல்லாமல் வெறும் அரசியலையே தொழிலாக வைத்து கொண்டிருக்கும் ஸ்டாலின் குடும்பம் அவங்களுக்கு போட்டியாக போகிறாங்கங்கிறது தான் அந்த வானம் அப்படிங்கிறது தொடர்ந்ததோட இது. அம்பானி குடும்பத்தை எடுங்க, அவங்க அப்பாவே கோடீஸ்வரர், இத்தனை ஆண்டுகளாக கோடீஸ்வரங்களாக இருக்காங்க. அவங்களால் ஆரம்பிக்க முடியாத தொழில். அதானி அவங்களால் ஆரம்பிக்க முடியாத தொழில் இங்கே ஒரு அரசியல் குடும்பம் ஆரம்பித்திருக்கிறதுன்னா இது என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம வாழ்கிறது ஜனநாயக நாடா? இங்கே எத்தனையோ இது இருக்குது, கேள்வி கேட்பதற்கு எத்தனையோ ஏஜென்சி இருக்குது, யாருமே ஒன்றும் பண்ண முடியலையே. அதனால் பெருமையாக சொல்லிக்கொள்வோம் நாம். எங்கள் மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கும் அரசியல்வாதிகள் உலகமாக கோடீஸ்வரராகி மிகப்பெரிய சாதனை படைத்து விட்டார்கள். மிகப்பெரிய உலகமாக கோடீஸ்வரரோடு போட்டி போடும் அளவிற்கு நாட்டை கொள்ளையடித்திருக்கிறார்கள். நாங்கள் அவருக்குத்தான் ஓட்டு போடுவோம். ஏன்னா இதையே வாங்கிக்கிறாங்க, ராக்கெட் இதையே ஆரம்பிக்கிறாங்கன்னா
தமிழ்நாடு வாக்காளர்கள் எவ்வளோ என்ன பிச்சை காசு 10,000 20,000 1 லட்சம் கூட கொடுப்பாங்களே. அவங்களுக்கு என்ன இங்கே ஆட்சியில் இருந்தால் தான் இந்த மாதிரி தொழில் பண்ண முடியும். 1 லட்சம் கூட கொடு ஒரு ஆளுக்கு ஓட்டுக்கு அப்படின்னு அவங்களுக்கு வந்துடுமே. அப்போ இவர்களை எப்படி அழிக்க முடியும்? இவ்வளோ பெரிய உலகமாக பணக்காரர்கள் விட்ட இவர்களை நாம் எப்படி அழிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வேதனை தரும் செய்தி. இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் ஒரு மத்திய அரசாங்கம் இருக்குன்னா இவ்வளவு பெரிய தொழிலை எப்படி சம்பாதிச்சிங்கிற கேள்வியை கேட்க முடியாத ஒரு மத்திய அரசாங்கம் இருப்பது அதை விட கேவலம் இந்த ஜனநாயக நாட்டிற்கு. அதனால் தமிழர்கள் என்ன சாதனை படைத்தார்கள் அப்படிங்கிறது இனி யாரும் கேட்க முடியாது.